नीति वचन 28वां अध्याय 28वां वचन 25वां वचन। பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால பேசினேன், அது பின்பாகத்தை பேசினேன், இப்போ ரெண்டையும் பேசுறதுக்கு வந்திருக்கேன். लेकिन थोड़ी दिन में मैं पीछे बात किया था, लेकिन अभी दोनों पे भी बात कर रही हूँ। எதை பேசணும்னு நினைக்கும் போது இதுதான் எனக்கு வந்துட்டே இருந்தது. क्या बात करना है करके सोचते समय परमेश्वर यही मुझे दिए हैं। பெருநெஞ்சன் வழக்கை கொள்கிறான். 28-25 நீதிமொழிகள். लालची मनुष्य झगड़ा मचाता है। அப்போ நீங்க சொல்லுங்க, பெருநெஞ்சன்னா அது யாரு? अगर लालची मनुष्य बोलेगा तो कौन है? அல்லேலூயா. கரெக்டா சொல்லிட்டீங்களே. அல்லேலூயா. பெருநெஞ்சன்னா யாரு? பெருமைக்காரர். लालची मनुष्य बोलेगा तो कौन है? ஒன்றுமில்லாம இருந்தா எனக்கும் உங்களுக்கும் சேர்த்தே நான் பேசுகிறேன். मुझे और आपको दोनों को मिलाकर हम बात कर இந்த रहे हैं। காரியத்தில் நம்ம எல்லாரும் குறைந்தவர்கள் கிடையாது. लेकिन इस कार्य में कोई भी हमारे अंदर कमी घटी नहीं है। பெருநெஞ்சன் வழக்கை கொள்கிறான். लालची मनुष्य झगड़ा मचाता है। பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்காரு? எதிர்த்து घमंडी लोगों के विरुद्ध परमेश्वर उठता है। எபேசியர் 6:24 வாசிப்போம். एफिसियंस 6वां अध्याय में देखते हैं 24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. இவர் ஆசீர்வதிக்கார் பவுல். पौल जी इस बात को आशीष करते हैं। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் हमारे प्रभु यीशु मसीह के अंदर அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற, जो सच्चाई की प्रेम रखकर उसे सब प्रकार की अनुग्रह होता रहता है। யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. अनुग्रह और कृपा होता रहता है। ஆமென் சொல்றாங்க. அப்படியே ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. वैसे ही होना है कर कहते हैं। இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம எல்லாரும் அழியாத அன்புகளை யாரெல்லாம் அன்பு கூறுகிறோமோ, जो कोई भी यीशु मसीह के अंदर विनाश ना होने वाली प्रेम நம்ம को, எல்லாருக்கும் கிருபை உண்டாவதாக. उन सारे लोगों को अनुग्रह होना है कर कहते हैं। நிறைய ராஜாக்களை நம்ம பார்ப்போம். कहीं बहुत राजाओं को हम देखते हैं, நல்ல கடவுளுக்கு பயந்து வருவாங்க, अच्छे परमेश्वर को डर कर आते हैं, நல்ல உயர்ந்தோடு பெருமை வந்துடும். लेकिन बहुत ऊंचा होने के बाद उनको घमंड आता அதனால है, வீழ்ச்சி அடைந்துருவாங்க. इसलिए वो गिर जाते हैं। நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். हमारे जीवन में भी वैसी ही है, நமக்கு உயர்வும் தாழ்வும் ஒன்றும் இல்லை. लेकिन हमारी ऊंचाई दीनता कुछ भी नहीं है। அன்னைக்கு பாலைவனத்துல மன்னாவை எடுத்தவங்களுக்கு குறைவாழ்ந்தவங்களுக்கு குறையவும் இல்லை, நிறைவாழ்ந்தவங்களுக்கு நிறையவும் இல்லை. उस रेगिस्तान में जो कोई बस मन्ना को चुनकर लिया, ज्यादा लोगों को ज्यादा लिया, लोगों को ज्यादा भी नहीं, कम लिए वो लोगों को कम भी नहीं। எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்வார். सब कुछ परमेश्वर हमारे लिए करते हैं, நம்மளுக்கு மட்டும் தேவ பயம் வேணும். लेकिन हमारे लिए परमेश्वर का डर चाहिए। 2 ராஜாக்கள் 14:2 दूसरा राजा 14 और 2 14:2 14 और 2 दूसरा राजा 14 और 2। அப்பொழுது எரேமியா தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து 2 ராஜாக்கள் அவன் ராஜாவாகிற போது 25 வயதாய் இருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வையில் செம்மையானதை செய்தான். लेकिन ये परमेश्वर की दृष्टि में अच्छा ही किए हैं, ஆனால் தன் தகப்பனாய தாவீது போல இல்லைன்னு எழுதியிருக்கு. लेकिन फिर भी उसके दाऊद के समान वो नहीं था कर हम देखते हैं। அப்போ இதுல ராஜபாரம் அவன் கையில சிறப்பட்ட போது, जब राज्य उनके हाथ में सौंपा गया, கடவுளுக்கு பயந்து நடந்தான். परमेश्वर को डर कर चला। பிறகு வேறு என்ன செய்தாருன்னா, 7ஆம் வசனத்தில் சொல்லிட்டு, ஏதேமியரில் 10,000 பேரும் அடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற எப்தியேல் என்னும் பேரை தரித்தான். இளையவே அந்த ஏதோம்ல போய் சண்டை போட்டு ஜெயித்திருந்தாரு இவர். लेकिन एदोम में जाकर युद्ध कर जय पाए थे। நம்ம ஜெயிச்ச உடனே இவருக்கு பெருமை வர ஆரம்பிக்கு.
ஏன் பெருமை வந்ததுன்னா जब युद्ध में जीतने लगे तो उनको घमंड आने लगा। 2 நாளாகமம் 26:5 दूसरा इतिहास 2 நாளாகமம் 25:14 26 और 14। 25 दूसरा इतिहास 7வது வாசி எசரேலா அவன் குமாரர் அவன் சகோதரன் என்னும் 12 பேர் வரைக்கும். இல்லம்மா 2 நாளாகமம் 25:14 26 சொன்னீங்க ஃபர்ஸ்ட். முதல்ல சொன்னேன், 2வது 25 சொன்னேன். தன்னோடு அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றார். தீர்க்கதரிசி பார்த்து அவர் சொல்றாரு, दीर्घदर्शी को देखकर ये वचन ये बातें बोलते हैं। அமத்சியா வந்து ஏதோ மீறி முடியெடுத்து சேயின் புத்திரரின் தெய்வங்களை எடுத்துட்டு வராரு. अमस्या आकर उस एदोम को लोकर मारकर इस कार्य को दिखाते हैं। இவர் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, इन्हें युद्ध में जाते समय एक दीर्घदर्शी आकर बोलते हैं, நீங்க யுத்தத்திற்கு யூதா கோத்திரம் மட்டும் போங்க, இஸ்ரவேலரை கூட்டிட்டு போகாதீங்கன்னு लेकिन சொல்றாரு. जब युद्ध में जाते हैं इसराइल को मत लेके जाइए, लेकिन ये यूदा लोग को आप लेकर जाइए कर बोलते அப்படின்னா हैं। அவங்களுக்கு கொடுத்த பைசாக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கறாரு. लेकिन उनको दिया हुआ पैसा को मैं क्या करूं कर देखते हैं। அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, கடவுள் ஆண்டவர் அதை விட அதிகமா தருவாரு. लेकिन वो याजक दीर्घदर्शी बोलते हैं, उससे भी बढ़कर परमेश्वर आपको देगा। அப்ப தீர்க்கதரிசி சொல்லி இவர் யுத்தத்துக்கு போய் யுத்தத்துல ஜெயிச்சிருந்தாரு. लेकिन वो दीर्घदर्शी जो भविष्यवाणी बोलते हैं, वो बोलते समय वो युद्ध में जाते हैं। ஜெயித்தோடனே அந்த சேயருக்குள்ள தெய்வங்களை இவர் தூக்கிட்டு வராரு. சேயருக்குள்ள அந்த தேசத்து தெய்வம் விக்கிரகத்தை தூக்கிட்டு उस வராரு. युद्ध के करते समय उस युद्ध में जगह पर रहने वाला उस विग्रह को लेकर वो आते हैं। அப்ப ஆண்டவருக்கு அது கோபமா இருக்கு. लेकिन ये परमेश्वर को देखकर बहुत क्रोधित होते हैं। உடனே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. लेकिन तुरंत उस जगह पर भविष्यद्वक्ता को भेजते हैं। அப்போ ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு கொண்டாங்க. देखिए परमेश्वर हमारे ऊपर कितना प्रेम से रहते हैं। பெருமை கொண்டாரு. இவரு ரெண்டாவது விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்தாரு. पहला घमंड किया, दूसरा उस विग्रह को लेकर आए। பெருமை வந்தாலே எல்லாமே வந்துரும். जब घमंड आता है तो सब कुछ आ जाता है। நானும் நீங்களும் நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். लेकिन आज हम और आप हमें जांच कर देखना அப்போ है। ஆண்டவர் அவர் மேல அன்பு கொண்டு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. लेकिन परमेश्वर ने उसे प्रेम रखकर उस भविष्यद्वक्ता को भेजते हैं। அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்றார் 15ஆம் வசனத்துல, இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானே. लेकिन दीर्घदर्शी भविष्यद्वक्ता इस तरह बोलते हैं कि, அப்ப ராஜா சொல்றாரு, तब राजा बोलते हैं, இது ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்லாம எவ்வளவு துணிகரம் பாருங்க. ये परमेश्वर का वचन है कर ना बोलते हुए, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ. आप राजा को योजना देने वाले क्या रखे हैं क्या? 16ஆம் வசனத்துல சொல்றாரு, அதை விட்டு விடு, उसे छोड़ दो, நீயே வெட்டப்பட வேண்டும் என்றார். क्यों तुम मर मिटना है कर कहने लगे। அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டு நீர் இப்படி செய்து, तब वो भविष्यद्वक्ता उसे छोड़कर तुम ऐसा करो कर என் ஆலோசனை கேளாமல் போனபடியினால் तुम मेरी योजना ना पूछते समय ऐसे ही जाने समय தேவன் உம்மை அழிக்க யோசனையா இருக்கிறார். परमेश्वर तुम्हें नाश करने के लिए ये इंतजाम किया है। சில சமயம் நஷ்டத்துக்கு நம்மை காரணமா இருக்கும். लेकिन कुछ समय नाश होने के लिए हमें ही कारण है इस कार्य के लिए। நமக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி தந்திருக்காங்க. लेकिन परमेश्वर ने हमें शास्त्र को लिख कर दिए हैं। அதன்படி நடக்க நானும் நீங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். उसके समान चलने के लिए मैं और आप जागृति रहना है। நமக்கு ஒரு குறைவில்லாமல் அவர் நடத்துகிற தேவன். परमेश्वर हमें कुछ भी कमी घटी नहीं कर चलाने ஏன்னா அவருடைய வார்த்தை பற்றி பவுல் எழுந்தார் எபிரேயருக்கு. इब्रानी में लिखते हैं, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. परमेश्वर का वचन जीवन और सामर्थ्य का है। அது இருபுறம் கருக்குள்ள எந்த பெட்டகத்திலும் கருக்கானதும், वो दोधारी तलवार के समान ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும், आत्मा और शरीर को काटने वाला वचन के अनुसार
இருதயத்தின் யோசனைகளையும் சிந்தனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. हृदय की सारी आने वाली योजना को उसे निकाल कर देता है. அந்த வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். उस वचन परमेश्वर ने हमें दिया है. இந்த வார்த்தைப்படி நடக்கும்படிக்கு அமத்சியாவுக்கு யோசனை கூறப்பட்டது. लेकिन इस वचन के अनुसार चलने के लिए उस राजा ने ऐसा योजित किया. இவர் பெருநெஞ்சனாய் பெருமையுள்ளவராய் இருக்கிறபடியால் அதை கேட்கல. लेकिन ये बहुत घमंडी था, इसलिए उस बातों को नहीं सुना. இவருக்கு அதிகாரம் இருக்கு, क्योंकि इन्हें अधिकार है. அதனால நீ யோசனை சொல்றது விட்டுறேன்னு சொல்கிறார். लेकिन तुम जो भी मुझसे बोलते हो उसे छोड़ दो कर कर कहते हैं. இன்னைக்கும் நானும் நீங்களும் ரொம்ப சுகமா இருந்து நம்ம செழிப்பா இருக்கோம்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? लेकिन आज हमें और आप अच्छी हैं, अच्छी उन्नत स्थान में रहेंगे तो हम कैसे रहेंगे? நம்மள ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கும்படி நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். लेकिन परमेश्वर हमें और आपको उजाला देने के लिए चुन लिया है. அப்போ நம்ம எந்த இடத்துல இருளா இருக்குதா, இருள்னா என்னது? தேவ வசனத்துக்கு விரோதமா இருக்கிறது எல்லாம் இருள்தான். कौन सी भी जगह अंधेरा नहीं रहना है. जिस जगह पर परमेश्वर की कार्य नहीं उस जगह पर अंधेरा है. அப்போ இவரு சண்டை போட்டு ஜெயிச்சோன்னே, लेकिन युद्ध में जाकर विजय पाते समय இப்ப இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி விடுதார். लेकिन इजराइल राजा को ये बोलते हैं. நம்ம ரெண்டு பேரும் சாமர்த்தியத்தை பார்ப்போம். हम ரெண்டு பேரும் சாமர்த்தியத்தை பார்ப்போம், யார் பெரிய வீரன்னு பார்ப்போம். हमारी दोनों के अंदर कौन विजय पाता है कर हम देखेंगे. அப்ப இஸ்ரவேல் ராஜா சொல்றாரு, तब इजराइल राजा ने कहते हैं, நீ இந்த ஏதோமியரை ஜெயிச்சோன்னு உனக்கு ரொம்ப பெருமை ஆயிட்டோ? क्या तुम इस एदोम को जीता कर कर क्या तुम्हें घमंड आया? நீ பேசாம வீட்டுல இருந்தீங்க சாக வேண்டும்னு சொல்றாரு. लेकिन तुम बिना बात करके चुपचाप घर पे रहो, तुम क्यों युद्ध करना है? இந்த அமத்சியா கேட்கவே இல்லை. लेकिन ये हमेशा नहीं बात की है. உடனே இஸ்ரவேல் ராஜாவும் இவங்களும் சண்டை போடுறாங்க. तुरंत इजराइल इन दोनों भी मिलकर युद्ध करने लगे. சண்டை போட்டதுனால युद्ध யூதா தேசத்துல உள்ளதெல்லாம் அவரு பிடிச்சு கொண்டு போய் இவரையும் சிறைப்படுத்தி கொண்டு போய் युद्ध करते समय जो यहूदी के देश में जो कुछ भी था उसे उठाकर लेकर गया. இதுல இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? इससे कार्य को देखकर हमें क्या सीखना है? நம்முடைய பெருமையான காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். हमारे अंदर रहने वाले उस घमंड की कार्य को उठाकर फेंकना அது है. நம்மால முடியாது. लेकिन हमसे नहीं होगा. ஏன்னா நம்முடைய பிறப்பே பாவத்துல பிறந்திருக்கோம். हमारी जन्म ही पाप से हुआ है. எப்படி कैसा சொல்ல முடியுமா யாராவது? ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கேட்டாங்க, स्कूल में एक टीचर पूछने लगे, நீ ஏன் பாவம் செய்த? तुम क्यों पाप किए? பாவியா இருக்கிறதுனால நான் பாவம் செய்தேன்னு சொன்னாங்க. मैं पापी हूँ इसलिए मैं पाप किया. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்படி பாவியா இருக்கோம்? हम कैसे पापी हैं? யாராவது சொல்ல முடியுமா? ஆதாம் வம்சவழியில நம்ம பிறந்திருக்கோம். लेकिन हम आदम की वंशावली है इसलिए அப்போ நமக்குள்ள பாவ பிரமாணம் இருக்கு. हमारे अंदर पाप की कार्य है. அந்த பாவ பிரமாணத்தை அழிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். उस पाप के कार्य को मिटाने के लिए यीशु मसीह आए हैं. அப்போ நம்ம பாவம் செய்கிறதுனால பாவி இல்ல. लेकिन हम पाप करते हैं इसलिए पापी नहीं हैं. நானும் நீங்களும் பாவியாகவே பிறந்திருக்கோம். लेकिन हम और आप पापी ही बनकर उत्पन्न हुए हैं. அதான் ஒருவர் ஒரு புத்தகத்துல எழுதாரு. लेकिन एक जन ऐसी किताब में लिखते हैं, இந்தியரா நம்ம வெளிநாட்டுல இந்தியர் இருந்தாலும் हमारे इंडिया लोग बाहर देश में रहेंगे என்ன சொல்வாங்க? क्या बोलते हैं? இந்தியன் சொல்வாங்க. ये भारतीय लोग है कर कहते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த பாவத்துல பிற ஆதாம் வம்சவழியா வந்ததுனால நம்ம பாவியா இருக்கோம். लेकिन जब हम आदम के वंशावली में आए हैं तो इसलिए उस पाप की कार्य में हम आ चुके हैं. அதை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். लेकिन उस पाप की कार्य को बदलने के लिए यीशु मसीह आए हैं. அல்லேலூயா. எதுக்கு எப்படி வந்தாரு? क्यों किस लिए आए हैं? மனிதனாக வந்தாங்க. मनुष्य बनकर आए நம்ம हैं. மேல அன்பு கூர்ந்ததுனால வந்தாங்க. हमारे ऊपर प्रेम रखा इसलिए आए இப்ப हैं. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? क्या व्यवस्था के वर्ण व्यवस्था क्या बोलता है? கணவனும் மனைவியும் திருமணம் முடிச்சா கணவன் இறந்து போயிட்டா पति पत्नी जब शादी होता है तो पति मर गए तो அந்த கணவன் இருந்த அந்த ஐக்கியம் இனிமே அவங்க சுயாதீனமா ஆயிருந்தாங்க. लेकिन जब उस पति के साथ रहने वाला एक था वो निर्भय हो जाता. மரிச்சதுனால அவங்க வேற கணவரை கல்யாணம்
மன்னிச்சுக்கிடலாம். लेकिन वो दूसरे पति को शादी कर सकते हैं जब वो पहला पति मरेगा तो। நம்ம இந்தியா அப்படி சொல்லல, வேதம் சொல்லுது. लेकिन हमारी भारत देश ऐसा नहीं कहा, लेकिन हमारे शास्त्र कहता है। அப்ப அந்த பாவ பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா நம்ம சாகணும். लेकिन उस पाप की कार्य हमारे अंदर रहेगा तो उस कार्य के लिए हमें मरना है। உங்களுக்கு புரியுதோ என்னமோ நான் இதை சொல்லணும் நினைக்கல, நான் வேற தான் எழுதி. लेकिन आपको समझ रहे नहीं मालूम है, लेकिन मैं बोलना करके नहीं, लेकिन बोल रही हूँ। அப்ப அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்மள சிலுவையில அவர் வச்சு உலக தோற்றத்துக்கு முன்னாலே அவரோட கூட நம்ம மரிச்சிட்டோம். लेकिन संसार और उत्पन्न होने से पहले परमेश्वर के साथ हम मर मिटे हैं। அப்ப இறந்து நம்ம மரிச்சாதான் हम मरेंगे तो ही புது சிருஷ்டியா ஆக முடியும். नई सृष्टि बन सकते हैं। அது என்ன அர்த்தம்? उससे क्या अर्थ है? அவர் இயேசு கிறிஸ்துவோட நம்ம அவர் சிலுவையில அறையப்படும் போது நம்மையும் சேர்த்தே சிலுவையில அறையப்படுறார். जब यीशु मसीह क्रूस के तले उन्हें सौंपा गया, तभी उनके साथ हमें भी उस क्रूस के तले सौंप चुके हैं। அப்ப அவர் உயிரோடு எழும்பும்போது जब वो जी उठने लगे, இப்ப ஆதாமுக்குள்ள வம்சாவளி கிடையாது. लेकिन अभी जब यीशु मसीह जी उठे हैं तो यार- हमारे जीवन आदम के समान नहीं இப்ப है। யாருக்குள்ள வம்சாவளி வந்துட்டோம்? अभी कौन से वंशावली में हम आ चुके हैं? இயேசு கிறிஸ்துக்குள்ள வம்சாவளி. यीशु मसीह की वंशावली में हम आ அப்ப चुके हैं। யாரெல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவுடைய வம்சாவளி? अगर जो कोई जो है यीशु मसीह की ரோமர் वंशावली, 8:6 சொல்லுது மாம்ச சிந்தை மரணம். लेकिन रोमिया 8:6 में कहता है मांस का विचार, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். लेकिन आत्मा का विचार जीवन और समाधान है। இப்ப நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வம்சாவளின்னு சொன்னா அதுக்கு தான் ஞானஸ்நானம் நம்ம எடுக்கும். लेकिन मैं और आप यीशु मसीह के वंशावली है तो इसलिए हम ज्ञान बैप्टिज्म लेते हैं। அப்ப தண்ணியில முக்கும்போது நம்ம ஆதாம் வம்சாவளியும் செத்து போயிடும். जब हम पानी में डूबते हैं तो आदम की जीवन को अब मर बीत जाता है। அப்ப உயிரோட எழும்போது இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம உயிரோட வரோம். जब पानी से निकलकर बाहर आते हैं तो यीशु मसीह की कार्य, यीशु मसीह के जीवन को हम पाते हैं। அப்ப சிலுவையில் அறையப்படும் போது जब क्रूस के तले उन्हें सौंपा गया तो இயேசுவோடு அறையப்படும் போது यीशु को साथ उस क्रूस के तले लगाया நம்ம गया। இயேசுக்குள்ள இருக்கோம். हम यीशु के साथ रहेंगे। அவர் உயிரோட எழும்போது நம்மளும் உயிரோட வரும்போது இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் இருக்கிறார். जब यीशु मसीह जीवित उठकर आए हैं तो यीशु मसीह हमारे हृदय में आते हैं। அப்ப இயேசு கிறிஸ்து அவர்ல இருந்தா நம்ம எப்படி நடப்போம்? जब यीशु मसीह हमारे हृदय में रहते हैं तो हम कैसे चलते हैं? அதான் கலாத்திய நிருபத்துக்கு பவுல் சொல்றாரு. उसी समान गलातिया में इस तरह कहते हैं। நான் இல்ல 6:20 நினைக்கிறேன். நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 6:20 में लिखा है, கிறிஸ்துவே நீர் ஜீவிக்கிறார். இப்பொழுது நான் உயிரோடு இருப்பது எனக்காக மரித்து கலாத்தியர் 6:20 இல்லாத உட்கார்ந்துட்டு இருக்காவ. கலாத்தியர் 2:20 ஆமா, கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். गलातियर நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. गलातियर 2:20 में इस तरह लिखा है, मैं मसीह के साथ क्रूस पर चढ़ा गया हूँ। अब मैं जीवित ना रहूंगा, पर मसीह मुझ में जीवित रहे, और मैं शरीर में अब जो जीवित हूँ तो केवल उस विश्वास से जीवित हूँ जो परमेश्वर के पुत्र पर जिसने मुझे प्रेम किया है। ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாரும் ஆதாமுக்குள்ள மரிச்சு போயிட்டோம். ஆதாம் வம்சத்துல இருந்து எடுபட்டு வந்துட்டோம். जो कोई भी हम बैप्टिज्म लिए हैं, हम यीशु के आदम के साथ मर मिट चुके हैं। அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம பிழைச்சிருக்கோம். यीशु मसीह के अंदर हम जी उठ रहे हैं। இயேசு கிறிஸ்து இப்ப நமக்குள்ள இருக்காரு. यीशु मसीह हम हमारे भीतर हैं। அதான் இவர் சொல்றாரு, இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ लेकिन अब मांस के लिए என்னில் அன்பு கூர்ந்து जो कोई मेरे से प्रेम करते हैं, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த मेरे लिए अपने आप को सौंप दिया, தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். परमेश्वर यीशु मसीह एक ही पुत्र के எல்லாம் अनुसार விசுவாசம் जीते தான். हैं। நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. हमसे कुछ नहीं होता है, நம்பணும் அவரை. लेकिन हमें विश्वास करना है। நம்ம மாம்சத்தில் நடக்கக்கூடாது. हम शरीर के अनुसार नहीं அப்புறம் चलना है। எப்படி वैसे तो कैसा நமக்கு பிடிக்காத காரியம் வரும்போது
हमने नापसंद कार्य आते समय வாக்குவாதமே செய்யக்கூடாது நம்ம. हमें चपड़ी चपड़ी बातें नहीं करना है। அப்ப நம்ம ஆதாமுக்கு போயிருக்கோம். लेकिन तब हम आदम के वंशावली में चले जाते हैं। இந்த 1 கொரிந்தியர் அது எதுலன்னு தெரியல, பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயினன்னு வரும். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரா 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. இப்ப யாருக்கெல்லாம் பழசு ஒழிஞ்சு போயிருக்கு? பழைய என்னையும் சேர்த்து தான் சொல்லுவேன். அல்லேலூயா. मुझे भी साथ लेकर मैं बात कर रहा நம்ம हूँ। இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. लेकिन हम सब यीशु मसीह की वंशावली हैं। அப்ப நாம எப்படி இருக்கணும்? लेकिन हम कैसा रहना है? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், अगर जो कोई यीशु के साथ ऐसे रहेंगे तो புது சிருஷ்டியா இருக்கிறான். नई सृष्टि बनता है। பழையவைகள் ஒழிந்து போயின, सब कुछ बीत गया, எல்லாம் புதிதாயின. सब कुछ नया बनता है। எல்லாம் புதிதாக வேண்டும். सब कुछ नया बनना है। நம்மளை பார்த்தாலே வித்தியாசமா தெரியணும். लेकिन हमें जो कोई देखता है हमारे अंदर एक நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். हमारे अंदर यीशु मसीह को देखना அவருடைய है। சாயலும் அவருடைய ரூபத்தையும் வச்சுதான் நம்மளை படைச்சாரு. परमेश्वर की स्वरूप और उनके अनुसार हमें बनाए गए हैं। உங்களுக்கு மாத்திரம் நான் பிரசங்கம் பண்ணல, आपके लिए नहीं केवल बोल रही हूँ, நான் அதை முயற்சி பண்ணி நான் கடைபிடிச்சிட்டு लेकिन उस कार्य को मैं भी अनुभव कर मैं आपको बोल रही எனக்கு हूँ। உதவி செய்தாரு. लेकिन परमेश्वर मुझे सहायता करते हैं। அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடம் கனியை தேடுகிறார். लेकिन परमेश्वर हमारे अंदर फल को ढूंढते हैं। அதுக்கு அடுத்த ஒரு ராஜா, उससे और एक राजा, उसिया राजा, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். वो बहुत अच्छे राजे हैं। கடவுள் பயந்து நடப்பாரு. परमेश्वर को डर कर मानने वाला। அவர் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணாரு. लेकिन जो भी वो करता है परमेश्वर ने उससे आशीष करते हैं। விவசாயத்துல வேளாண்மை பிரியரா இருந்தாரு. व्यवसाय की कार्य में बहुत प्रियता, ரொம்ப செழுமையா இருந்தது. बहुत कार्य में अच्छा था। ஆண்டவர் ஆசீர்வதித்தார். परमेश्वर उन्हें आशीष किया। ஏன்னா தேவனுக்கு பயந்து நடக்க மட்டும் அவருடைய காரியம் எல்லாம் காரிய சித்தியாவே இருந்தது. जब तक वो परमेश्वर को डर कर चलने लगा तो तब तक उसकी सारी कार्य बहुतायत से आशीष होने लगे। 26:16 அவன் பலப்பட்ட போது दूसरा इतिहास தனக்கு கேடுண்டாக மட்டும் அவன் மனம் மேட்டுமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, दूसरा इतिहास 26:16 பலப்படும்போது மட்டும் பயந்து நடந்தாரு. लेकिन जब तक डरने लगा तो परमेश्वर के अंदर भयभीत से चलने लगा। அப்புறம் என்ன செஞ்சுட்டாரு? बाद में क्या करने लगे? பெருமை வந்துச்சு, घमंड आने लगा। பலிபீட அவங்க போய் ஆலயத்துல போய் அவர் பலி செலுத்த போறாரு। लेकिन ये खुद जाकर परमेश्वर के सम्मुख जाकर बलिदान चढ़ाने के लिए गए थे। தூபம் காட்ட போறாரு। परमेश्वर को धूप डालने के लिए गए थे। ஆசாரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, लेकिन ये कार्य याजक लोग कर बोल, இது உமக்கு லைக்கா, இது செய்யாதங்க। लेकिन याजक लोग ने इस कार्य को बोलने लगे, इस कार्य को आप मत कीजिए, ராஜபாரம் இருக்குது, क्योंकि तुम्हारे लिए राज दिया गया है। ஆசாரியர்கள் சொல்ல கேட்கல। लेकिन और याजक लोग इस कार्य बोलते समय वो नहीं सुने। ரொம்ப ஆயிட்டு, செழிமை ரொம்ப இருக்கு, लेकिन बहुत ही धन होने से और बहुत ही हरियाली होने से उन्हें बहुत घमंड आने लगा। கோபத்துல தூபபீடத்துல போய் தூபம் காட்டுறாரு। लेकिन उनकी बातों को ना सुनते हुए और तुरंत जाकर उस धूप मंदिर में जाकर धूप डालने लगे। தேவன் அடிச்சதுனால அவருக்கு நெற்றியில குஷ்டம் வந்துச்சு। जब परमेश्वर की ये कार्य पसंद नहीं आया तो परमेश्वर ने मारने लगे, तभी उनको माथे पर कुष्ठ कोड़ी आने लगा। அல்லேலூயா। பெரு நெஞ்சன் வழக்கை கொள்கிறான், घमंडी मनुष्य வழக்கை கொள்கிறான்। घमंडी मनुष्य मुकदमा नहीं करता है। உங்க வீட்லயே வழக்கு தானே எடுத்தாங்க, அதுக்கு தெரியுங்களா? அல்லேலூயா। அப்போ நானும் நீங்களும் பெருமை இருக்குது, लेकिन हमें और आपको घमंड है, அதை கண்டுபிடிக்கணும்। लेकिन उसे हम जांचना है। கர்த்தரை நம்புகிறவரோ, जो कोई परमेश्वर विश्वास करता है, நம்ம கர்த்தரை நம்புதமா? हम क्या परमेश्वर विश्वास करते हैं? புரியவே இல்லை।
கர்த்தர் நம்ப வேண்டிய பிரகாரம் நம்ம நம்பல. जैसे परमेश्वर के ऊपर विश्वास करना है हमें वैसे नहीं किए, ஆண்டவர் சொல்றாரு நன்மை செய்கிறவராக சுற்றி திரியும் போது लेकिन जब परमेश्वर सारी जगह पर भलाई की कार्य करते वो घूमे कर देखते हैं। மத்தேயு 13:43ல मत्ती 13:43 में அப்பொழுது நீதிமான்கள் தம் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்றாங்க. परमेश्वर कहते हैं, இது எல்லாரும் கேட்க முடியுமா? क्या ये सारे लोग सुन सकते हैं? செழிப்பும் சரீரத்துல சுகமும் சொந்த பந்தங்களின் ஜனத்திரட்சியும் இருந்தா இதெல்லாம் நம்ம கேட்போமா? जीवन के अंदर बहुत ही हरियाली और सारे कार्य रहेंगे तो क्या हम अच्छे रह सकते हैं? எல்லாரும் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு சாவோம் தான் உலகம் நினைக்கி நாமும் அப்படி இருக்காதபடிக்கு लेकिन सब लोग सोचते हैं आज है कल तो कल मर जाएंगे कर सारे लोग सोचते हैं, लेकिन हम ऐसा नहीं सोचना है। வேதத்தின் மகத்துவத்தை தேவன் எழுதி தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें शास्त्र के महत्व को लिख कर दिए हैं। இது நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம்? क्या हम इस कितने दिन तक रह सकते ஆனா हैं? நம்முடைய பிதாவின் ராஜ்யத்துல लेकिन हमारे पिता के நம்ம राज्य எப்படி में இருப்போமா? हम कैसे रहते हैं? சூரியனை போல பிரகாசம். सूर्य के समान प्रकाशित मान होकर रहेंगे। அது நம்ம கண்ணுக்கு இப்ப மறைவா இருக்கு. அதை கண்டது யாரு? लेकिन वो कार्य हमारी आंखों के लिए अभी हमारी आंखों को नहीं जान रही है, लेकिन वो हमारी आंख सोच के बाहर है। ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். लेकिन हर एक समय हम परमेश्वर के अंदर रहकर डर कर रहना है। நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கணக்கு கொடுக்கணும். लेकिन मैं भी जो भी बात करती हूँ वो सारी कार्य को परमेश्वर के साथ हिसाब देना चाहिए। பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். लेकिन हम बातें करने वाला हर एक बात को हिसाब देना है। பூரா வீட்டு வழக்கில் நம்ம தலையிடக்கூடாது. दूसरे के घर की बातों में हम सर रख कर नहीं चलना है। அல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த ராஜ்யத்துல இன்னொரு ராஜ்யம் இருக்குது. लेकिन हमारे लिए ये राज्य नहीं, लेकिन हमारे लिए और एक राज्य है। இந்த உலகத்தின் அதிபதி ஆதாம்கிட்ட ஏமாத்தி கைப்பற்றிட்டான். लेकिन इस संसार के अधिपति आदम के साथ उस कार्य को निकाल लिया। கொஞ்சம் நிப்பாட்டுமா? जो कोई परमेश्वर विश्वास करता है वो बहुतायत से बोता है। நம்ம மரணம் அருமையா இருக்கணும். लेकिन हमारी मृत्यु बहुतायत से रहना है। நீங்க கிளம்பி ஆயிட்டீங்க மரணத்தை பத்தி பேசுறீங்க. நாங்க எங்களுக்கு நிறைய நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? हमारे लिए बहुत दिन है कर क्या हम सोच सकते हैं? எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும். लेकिन सारे लोगों के लिए एक दिन मृत्यु நம்ம है। மரணம் அருமையா இருக்கணும். लेकिन हमारा मृत्यु बहुतायत से रहना நம்ம है। மேல அவர் அன்பு கூர்ந்து लेकिन हमारे ऊपर वो प्रेम करना है। நமக்காக ஜீவனை தந்தவருக்காக हमारे लिए जीवन दिए उस परमेश्वर के நம்ம लिए வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम बुलाए हुए हैं। நம்ம சிறுமியாய் வாழ்வதற்கல்ல, हम अधीन होकर दीनता होकर नहीं जीना है। செழுமையாய் வாழ்வதற்கு அவர் கற்றுத் தருகிறார். हरियाली के साथ जीने के लिए परमेश्वर हमें सिखा कर देते हैं। இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு தேவன் வழி நடத்தி கொண்டு வந்தார். जब इस्राएल लोगों को परमेश्वर ने कानान देश को लेकर चलते समय, நான் உங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னார். लेकिन परमेश्वर ने कहा मैं कानान देश को तुमको दूंगा कर कहने लगे। ஒவ்வொரு முறையும் அவங்க முறுமுறுத்தாங்க. लेकिन हर एक समय वो लोग कुड़कुड़ाने लगे। எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. लेकिन सब कुछ बीत कर आने लगे। இப்ப நான் பாலந்தேன் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன். और दूध और मधु बहने वाले उस देश को तुमको दूंगा कर कहने நமக்கு தெரிந்த समय, விஷயம் தான். நமக்கு தெரிந்த ये விஷயம். बातें हमको मालूम है, அதனால நான் உங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன். इसलिए मैं तुमको कानान देश दूंगा कर कहने लगे। இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். लेकिन आज परमेश्वर हमें और आपको उस कानान देश को देंगे कर परमेश्वर ने कहा है। மேலும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. आने वाला समय भी और जाने वाले समय भी मैं दूंगा कर அது कहेंगे। வாழும் தேனும் ஓடுகிற தேசம். वो दूध और मधु बहने वाला देश। அவருடைய வார்த்தையில என்ன எழுதியிருக்கிறதோ அது வாய்க்கும்படி அவர் செய்கிற தேவன். उनके वचन में जो कुछ भी लिखा है उसे पूरा होने का करने वाला परमेश्वर है। இயேசுதான் வார்த்தை, வார்த்தைதான் இயேசு. यीशु ही वचन ही यीशु है, यीशु ही वचन है। அப்ப அவர் சொல்லியிருக்கிறார் அவர் மாறாதவர். लेकिन उन्होंने कहा है मैं ना बदलूंगा। எனக்கு உங்களுக்கு கானான் தேசத்தை தாரேன்னு சொல்லியிருக்கிறார். लेकिन परमेश्वर ने कहा है मुझे और आपको कानान देश में दूंगा कर அது எங்க இருக்கான்? वो कहाँ है? நான் சொன்னேன்ல போன தடவை மாறம் நம்ம வாயிலும் நம்ம இருதயத்திலும் இருக்கு. लेकिन वो कानान देश कहाँ है?
हमारे मुंह में, हमारे हृदय में वो है। எல்லாத்துக்கும் மறந்து விட்டா क्या सब कुछ நமக்கு முன்பாக என்ன வச்சிருக்காரு? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வச்சிருக்காரு. लेकिन परमेश्वर ने हमारे सामने क्या रखा है? जीवन और मृत्यु को रखा है। ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் आशीष को जीवन को அது रखे எங்க हैं। இருக்கு? இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்து நம்ம வர சொல்லி அவர் சொல்லதுக்கா இல்ல. लेकिन क्या ये कहाँ है? क्या यीशु मसीह स्वर्ग से आकर इस कार्य को बोलना चाहिए? உபாகமம் 30 அதிகாரம் व्यवस्थावरण 30वां अध्याय வாசிப்போம். 13ஆம் வசனம். 13वां वचन। நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளது அல்ல. அடுத்த வசனம். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எங்க இருக்குதா ஆசீர்வாதமும் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். அடுத்த நீ வசனம். பிழைத்து பெரும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். வசனம் என்ன சொல்றா அதுபடி நம்ம நடக்கணும். जैसे वचन कहता है उसी के अनुसार हम चलना है। இவன் ரோமர் 10 அதிகாரத்துக்கு வருவோம். रोमियो 10वां अध्याय को पढ़ेंगे। அப்போ நம்ம இருதயத்துல என்ன நிரம்பி இருக்கணும்? लेकिन हमें हृदय में क्या भरकर रहना है? வசனம் நிரம்பி இருக்கணும். वचन को भरकर रखना है। இப்போ எனக்கு வயசாயிட்டு, लेकिन अभी मुझे उम्र हो गई, எனக்கு சம்பாத்தியம் பண்ண முடியாது. लेकिन अभी मैं कमा नहीं सकती। ஆனா வார்த்தை சொல்லுது, लेकिन वचन कहता நான் है உனக்கு செழுமையை தருவேன். मैं तुझे हरियाली दूंगा। அல்லேலூயா. 9ஆம் வசனம் சொல்லுது. 8ஆம் வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே. இப்போ நம்ம உபாகமத்தில் தான் இவர் சொல்றாரு. लेकिन इस कार्य को व्यवस्थावरण से कहते हैं। அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜீவனை ஆசீர்வாதத்தை நமக்கு முன்பாக வச்சிருக்காரு. लेकिन हम हर एक लोगों के लिए जीवन और आशीष को रखे हैं। அதே மாதிரி 2 கொரிந்தியர் 1:20 வாசிப்போம். उसी समान दूसरा कोरिन्थियो 1:2 में लिखते पढ़ेंगे। எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப நம்ம மூலமா ஆண்டவர் மகிமைப்படணும்னா, लेकिन हमारे द्वारा परमेश्वर की महिमा होना है तो எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி हमारे लिए परमेश्वर की महिमा होना है। தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் परमेश्वर की वायदा को இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. यीशु मसीह के अंदर आमीन और आमीन कर कर कहने लगे। வாக்குத்தத்தத்தை எடுப்போம். लेकिन हर एक वायदा को हम लेंगे। சங்கீதம் 128 3ஆம் வசனம் சொல்லுது. लेकिन वचन संहिता 128 में तीसरा वचन में कहा है, கணவர் சரியில்லாம இருக்கலாம், नहीं, लेकिन कई बार हमारे पति अच्छे ना हो, நோயாளியா இருக்கலாம், लेकिन बीमारी में நம்ம रहेंगे, பிள்ளைகள் நமக்கு தூரமா நம்ம கூட இல்லாம இருக்கலாம். लेकिन हमारे बच्चे लोग हमारे साथ नहीं रहेंगे तो भी दूर दूर में रह ஆனா सकते हैं। வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? लेकिन वायदा वचन உன் மனைவி உன் வீட்டோரில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். लेकिन वचन इस तरह कहता है, तेरी पत्नी तेरी चारों दाखलता के समान रहेगी कर कर। உன் பிள்ளைகள் तेरे बच्चे உன் लोग பந்தை சுற்றிலும் तेरे ஒளிவர கன்றுகளை போல் இருப்பார்கள். तेरी पत्नी और तेरे बच्चे लोग मेज के चारों ओर। நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. लेकिन परमेश्वर का वचन बहुत सी वायदा को दिया है। இந்த இருதயத்திலே நிரப்பி इस हृदय में भरकर அந்த வாயினால் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லணும். जीवन भर इस वायदा को हम बोलना चाहिए। அல்லேலூயா. அப்போ யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, यहूदी कर कर यूनानी कर कर नहीं, எல்லாருக்கும் கர்த்தரானவர், लेकिन सभी लोगों को परमेश्वर சொல்ல है। வருகிற யாவருக்கும் जो कोई उनकी ओर देख उनको मानते हैं அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். वो धनवान होकर रहेंगे। ரோமர் 10 அதிகாரம் 12ஆம் வசனம் நான் சொன்னேன். रोमियो 10वां अध्याय और 12वां वचन அவருக்கு कहता है, வித்தியாசம் இல்ல. लेकिन उनके
अंदर நமக்கு பணமே இல்ல. लेकिन हमारे अंदर ஆனா இந்த வார்த்தை அது ஜீவன். लेकिन हमारे अंदर धन पैसा नहीं रहेगा तो भी परमेश्वर का वचन हमारे अंदर जीवन बनकर அந்த रहेगा। வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் போகாது. लेकिन परमेश्वर की ओर से आया हुआ हर एक वचन व्यर्थ में नहीं जाएगा। அப்படி செய்துட்டு தான் அவர்கிட்ட போகும். उससे उस कार्य को कर कर ही वो जाता அப்ப है। இப்ப சொன்னாரு ஆண்டவரு, कब परमेश्वर ने इस कार्य को कहा, நான் உங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன். मैं तुमको कानान देश को அது दूंगा। பாலும் தேனும் ஓடுகிற தேசம். वो दूध और मधु बहने वाली देश அதை है। நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. लेकिन उसे जाकर तुम देख कर आओ। 12 பிரபுக்கள் போறாங்க. 12 राजा लोग जाते हैं। அல்லேலூயா. 12 பேர் போறாங்க. 12 लोग गए। ஆமா அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். लेकिन वो जगह दूध और मधु बहने वाली जगह है। 10 பேர் சொல்றாங்க. 10 लोग कहते हैं। அவர் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். हम लोगों ने कहा वो जगह दूध और मधु बहने वाली जगह है। அப்போ இந்த 13 அதிகாரம் 27 வசனம் சொல்லுது. எண்ணாகமம் 13 அதிகாரம் गिनती 13वां अध्याय 27 வசனம் 27वां वचन 13-27 गिनती। எண்ணாகமம் அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. தொடர்ந்து வாசி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக 31 வாசிமா 31. அவனுடனே கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். போதும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? परमेश्वर ने क्या कहने அது लगे? உங்களுக்கு தருவேன்னு சொன்னாரு. मैं तुम्हें दूंगा कर कर இப்ப कहने लगा। நமக்கு ஒரு சொப்பனம் வந்தா தருவேன்னு சொல்றாரு. अगर हमें एक स्वप्न देंगे तो वो वचन देगा और करके प्रेस बोला है। है। वचन के साथ அது बोलते எப்படி हैं। நான் வாங்க முடியும்? लेकिन कैसे हम நம்ம ले சின்ன सकते हैं? சப்பரால தான் இருப்பேன். मैं छोटी நம்ம चपरासी அதுலதான் रहती இருப்போம். हूँ। हम उसी में रहेंगे। அவர் அசாதாரணமான காரியங்களை நமக்கு செய்கிறார். जो असंभव की बातें हैं वो उस कार्य को करने वाला परमेश्वर है। இவங்க சொல்றாங்க பாருங்க ஓடுற தேசம் தான். लेकिन परमेश्वर कहा है वो दूध और मधु बहने वाला देश है वो। लेकिन அவங்க பலவான்கள். लेकिन उन लोगों को हम जीत नहीं सकते हैं। वो बलवान लोग हैं। நம்ம வெட்டிகள் போல இருந்தோம். लेकिन हम छोटे से चिड़िया के समान हैं। துர்ச்செய்தி பரப்பினார்கள். लेकिन वो लोग अविश्वास की बातें बोलने लगे। அவங்க இருதயம் பூரா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கல. लेकिन उनकी हृदय सारी परमेश्वर जो कुछ भी कहे वो नहीं सुना। அவங்க கண்ணு பார்த்தது சொல்லுது. लेकिन उनका आंख जो भी देखा वही நம்ம उन्होंने கண்ணு बोला। சொல்லுது. लेकिन हमारे यहाँ क्या இவ்வளவு ரூபா बोलते தான் हैं? இருக்கு. இவ்வளவு ரூபா தான் இருக்கு. इतना ही पैसा है, இத வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. इसे लेकर तुम कुछ नहीं कर सकते हो। வாயில இருந்து என்ன வருது? लेकिन मुंह से क्या आता ஒண்ணுமே है? செய்ய முடியாது. नकारात्मक की बात आता செய்ய है, முடியாது. लेकिन कुछ नहीं हो सकता है। ஹalleluya. என்ன பலனே இல்ல. मुझे बल ही नहीं कर कर बोलते வசனம் हैं। அதுதான் சொல்லுது. लेकिन वचन कहता இதை है। நான் பிராக்டிகல் கொண்டு வந்துட்டு இருக்கேன். लेकिन इस कार्य को हम அத உங்களுக்கு சொல்லுதேன். लेकिन इस कार्य को जैसे मैं लेकर आती हूँ उसी எனக்கு कार्य को இதுவரை मैं அவர் तुम्हें பலன் सिखाती हूँ। தருகிறார். परमेश्वर हमें बल देते நம்ம हैं। பலவீனரா இருந்தாலும் பலவான் என்று சொல்வானாகன்னு வேதம் சொல்கிறது. लेकिन शास्त्र इस तरह कहता है जब हम निर्बलता में रहेंगे तो परमेश्वर बल देता है, मैं बल दूंगा करके। நம்ம பலத்தினால இல்ல, हमारी बल से नहीं, தேவனுடைய பலம். लेकिन परमेश्वर के बल से हम நம்ம चल பவுல் रहे हैं। சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே पौल जी कहते हैं मैं मुझे बल देने वाले परमेश्वर की ओर से सब कुछ कर सकता हूँ। அல்லேலூயா. நம்ம தேவ சாயல், लेकिन हम परमेश्वर की தேவ स्वरूप है, ரூபம். परमेश्वर की रूप है। அவர் வார்த்தை அனுப்பினார். लेकिन परमेश्वर वचन को भेजते வெளிச்சம் हैं, உண்டாக கடவுதுன்னு சொன்னார். उजाला होने दे कर कर कहने அதே लगे। போல நம்ம அவருடைய சாயல் அவருடைய ரூபமா இருக்கிறபடியால் நம் வாய் சொல்லுகிறதை நாம் அழிவுக்கு சொன்னோம்னா அது அழிந்து போகும். लेकिन परमेश्वर की स्वरूप होने के नाते उनके उजाला में रहकर हम जो कुछ भी कहते हैं वैसा ही होगा। கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாங்க. परमेश्वर ने कहा मैं कानान को दूंगा, நம்பல. लेकिन हमें विश्वास இன்னைக்கு நம்ம नहीं है। வசனம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். लेकिन जो कोई परमेश्वर को யாருக்கெல்லாம் विश्वास செழுமை करता है, வேணும்? யாருக்கெல்லாம் செழுமை வேணும்?
किसी को हरियाली चाहिए, அவருடைய வார்த்தை இருக்கிறது, लेकिन उनका वचन है, அவருடைய வசனத்தில் இருக்குது. उनके वचन में है। என் மகனே என் வார்த்தைகளை கவனி, मेरी बेटी मेरे वचन को என் ध्यान कर, வசனங்களுக்கு உன் செவியை சாய், इस वचन की ओर तेरे कान लगा, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, वो वचन तेरी आंखों से अलग मत कर, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், उस वचन को तेरे हृदय के अंदर அவைகளை बचा कर रख। அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கோ जो कोई उससे जांचता है, அவைகள் ஜீவனும் उनके लिए जीवन, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். शरीर, सारे शरीर को आरोग्य देता है। ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த வசனம் கொடுக்கிறது. लेकिन हमें जीवन को जो कुछ चाहिए ये वचन हमें देता है। இது நான் நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20, 21, 22 சொன்னேனா. नीति वचन 4, 20, 21 में इस वचन कहता है। அப்போ நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने इस कार्य को वचन को हमें लिख कर दिए हैं। உலகத்தாருக்கு எழுதி கொடுக்கல, संसार के लोगों को लिख कर नहीं दिए அவருடைய हैं। நாமம் தரிக்கப்பட்ட நமக்கு எழுதி जो கொடுத்திருக்கிறார். कोई उनका नाम धारण किए हैं उन लोगों को परमेश्वर ने लिख कर दिए हैं। அத அன்னைக்கு நான் சாட்சி சொல்வேன்னு சொன்னேன். लेकिन उस दिन मैं गवाही बोलेंगे कर कर बोला। எப்படின்னா மாரியும் உறைந்த பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியின் அனைத்து முளை கெழுவி பயிராகி புசிக்கிறவனுக்கு வாசிப்பாங்க. கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அப்போ சொல்லுங்க, जैसे ओस पृथ्वी के ऊपर गिरता है, जब वो गिरते समय उसके अंदर जो बीज बोते हैं वो फलता है कि फल बढ़ने लगता है। அப்போ எங்களுக்கு நாங்க ஒரு காரியம் நிலம் முடிச்சு வீடு முடிச்சுட்டு வந்தோம். लेकिन हमारे हम जब एक घर को जाकर उसे पसंद कर कर आए, எங்களுக்கு பத்திரம் கிடைக்கல. लेकिन हमें उस का पत्र नहीं मिला। எனக்கு சொப்பனத்துல பத்திரத்தை வீட்டுல கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. लेकिन मेरे स्वप्न में उस पत्र को लेकर आकर मेरे घर में रखा है। நம்ப முடியல, लेकिन इस कार्य को मैं विश्वास नहीं कर ஏன்னா सकी। அங்க வந்து இப்போ ரொம்ப கண்டிஷன். लेकिन उस जगह पर देखेंगे तो बहुत कठिनाई है। ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இப்படி லஞ்சம் வாங்கினாங்கன்னு 2-3 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. लेकिन रजिस्टर के ऑफिस में ऐसे रिश्वत लिए कर कर वो लोग को निकाल दिए। அதனால வேலை ரொம்ப கிடந்தது, எங்க பத்திரமும் முடியல. लेकिन इसलिए उस जगह पर बहुत काम था, इसलिए हमारा उस कार्य भी पूरा नहीं हो पाया। வசனத்தை நம்பாம வசனம் சொன்னாரு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமே என்கிட்ட திரும்பாது, அது நான் சொன்னதை செய்துட்டு வரும்னு எனக்கு சொன்னாரு. लेकिन वचन कहता है जो मैं बोलता हूँ उस कार्य बिना कुछ कार्य करके वापस नहीं आएगी कर कर। ஒரு நாள் செய்தியில சொன்னேன், அது நடக்கும் போது உங்களுக்கு நான் சாட்சி சொல்வேன்னு சொன்னேன். लेकिन एक दिन में मैं मैसेज बोलते समय कहने लगी एक दिन इस कार्य होएगा तो मैं फिर आपसे बोलूंगी कर कर। யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அல்லேலூயா. அவர் சொன்னா அவர் சொன்னது செய்வார். लेकिन परमेश्वर जो कुछ कहते हैं उसे पूरा करने के लिए भी वो परमेश्वर है। சந்தேகப்பட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது. लेकिन हमें अविश्वासी नहीं रखना है। கணவன் மனைவிக்குள்ள சந்தேகப்பட்ட வாழ முடியுமா? लेकिन पति पत्नी के अंदर अविश्वास रहेगी तो क्या जी सकते हैं? ஆண்டவருடைய வசனத்தை சந்தேகப்பட்ட நம்ம வாழ முடியுமா? लेकिन परमेश्वर के वचन के अनुसार हम अविश्वासी रहकर जीवित तो चल सकते हैं क्या? அவர் ஆத்துமமானவர். वो परमेश्वर हमारे आत्मिक दुल्हा है। எங்களுக்குள்ள காரியம் சீரடைந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு, लेकिन जो भी हमारे कार्य है उसे वो हम पा चुके हैं। அது இப்ப ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கு. लेकिन अभी ट्रेन में आ रहा है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. எதுக்குன்னா ஆண்டவர் சொன்னா அது வெறுமையா இருப்பாரு. लेकिन परमेश्वर जो भी कहते हैं वो खाली हाथ से नहीं लौटता है। लेकिन हमारे अंदर वो बल नहीं है। எல்லாரும் சொல்றாங்க 2 நாள்ல முடிஞ்சிரும் போய் பத்திரம். लेकिन सारे लोग बोल रहे थे 2 ही दिन में वो काम हो जाता है। மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் मई जून जुलाई अगस्त 4 மாசம் ஆயிட்டு 4 महीना हो गया। பத்திரமும் எங்களுக்கு கிடைக்கல. और भी हमारे जो पत्र मिलना था वो नहीं मिला। என் வார்த்தை வெறுமையா திரும்ப. लेकिन परमेश्वर ने कहा मेरा वचन நிறைவேற்றி வரும். परमेश्वर वचन कहता है मेरा खाली हाथ नहीं लौटेगा। வசனமும் தந்து சொப்பனமும் தந்தாரு. परमेश्वर ने वचन भी दिए और स्वप्न भी दिए। என்னால நம்ப முடியல। लेकिन फिर भी मुझसे विश्वास नहीं कर पाए। என் இருதயம் நடுங்குது. लेकिन मेरा हृदय थरथराता है। பூரா போயிட்டு मेरा पूरा पैसा गया कर कर। அப்போ யாருக்கு சமாதானம் கிடைக்கும்? लेकिन तब किसे शांति मिलता அந்த है? வசனத்தை நம்புறவங்களுக்கு தான் சமாதானம் கிடைக்கும். जो कोई भी परमेश्वर के अंदर विश्वास रखते हैं उन्हें शांति मिलती है। ரோமர் 5:1 சொல்லுது, रोमियो 5:1 में कहता है
रोमी 1:5 ரோமர் 5:1. நீங்க முதல்ல வாசிங்க. வாசிக்க வாசி. அத்திமரம் அல்ல. ரோமர் 5:1மா? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம போல பாக்கியவான்கள் யாரும் கிடையாது. हमारे जैसे इस संसार में भाग्यवान कोई नहीं நம்ம है, நம்புகிறது இல்ல. लेकिन हमें विश्वास नहीं करते हैं। விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கிரியையினால அல்ல. तुम विश्वास के अनुसार धर्मी ठहरे हैं, அவருடைய வசனத்தினால, उनके वचन के अनुसार। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். लेकिन परमेश्वर के यीशु मसीह के अंदर हम शांति को पाए हैं। அப்ப எந்ததான் புயல் வந்து எப்படி மோதினாலும் நம்ம அசைக்கப்படுவதில்லை. कौन सा भी तूफान किस तरह से आएगा तो भी हम नहीं हिलेंगे, வசனத்தை நம்பும் போதுதான். लेकिन जब उनके वचन विश्वास करेंगे तो ये कार्य होता है। இதுவே ரொம்ப நடுங்குறது. मेरा हृदय बहुत तरतराया, இவ்வளவு ரூபாயை அள்ளி போட்டிருக்கோம். इतना पैसा हम उठाकर डाले हैं, அப்போ ஆண்டவர் நம்பது கிடையாது. लेकिन जब परमेश्वर की विश्वास नहीं कर அதை सकते, மட்டும் அவர் பொறுக்க மாட்டார். அதை மட்டும் பொறுக்க மாட்டார். इस कार्य को हम सह नहीं सकते हैं, அவரை நம்பணும். लेकिन परमेश्वर को विश्वास करना है। அவங்கெல்லாம் பிரபுக்கள். वो सारे लोग 10 பேர் राजा लोग थे। 10 பேரும் நம்ம முடியவே முடியாதுனாங்க. 10 लोग ये नामुमकिन है कर बोलने लगे। 2 பேர் சொன்னாங்க. 2 लोग कहने लगे ஆண்டவர் சொன்னா அது நடக்கும். परमेश्वर जो भी कहता है उससे पूरा होगा। அப்போ நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதங்க, அவர் நம்ம லேசா நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொன்னாங்க. लेकिन तुम इससे भी मत बोलो, लेकिन इस कार्य को साधन से रीति से हम जीत सकते हैं। நம்பாதவங்க என்ன ஆனாங்க? जो कोई भी अविश्वास किए वो लोग क्या हुए? மனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. அவன் என்ன தப்பு பண்ணாங்க? நம்பல. लेकिन वो लोग अविश्वासी करने की वजह से उस रेगिस्तान में वो लोग मर मिटे हैं। நம்ம இருதயத்துல வசனத்தால் வாக்குத்தத்தங்களை நிரப்ப வேண்டும். हमारे हृदय के अंदर वचन के अनुसार अब वायदा को पूरा भरना है। நமக்கு பைசா வேணுமா? क्या हमें पैसा चाहिए? ஜெபம் பண்ணணும். प्रार्थना करना चाहिए। நமக்கு அவர் என்ன செய்தார்? உபாகமம் 28:12 சொல்றாரு. लेकिन व्यवस्थावरण 28 और 12 वचन में कहते हैं, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும்படி ठीक समय पर तेरे देश के अंदर मैं बारिश को डालूंगा। நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் तू जिस पर भी हाथ रखेगी मैं उसे आशीष करूंगा। கர்த்தர் உனக்கு परमेश्वर तुझे நமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை நம்மளுக்கு ஒண்ணு இல்ல, हमारे अंदर कुछ नहीं है, ஆனா வசனம் இருக்குது. लेकिन वचन है। அதை நம்பிதான் நான் இருக்கிறேன். उस वचन को विश्वास कर ही मैं जी रही हूँ। அல்லேலூயா. எந்த மனுஷன் நீ நம்பினா ஒண்ணும் கிடையாது. अगर हम मनुष्य के ऊपर विश्वास करेंगे तो வசனம் हमें என்ன कुछ नहीं சொல்லுது? मिलता है, நம்ம அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர். लेकिन वचन कहता है हमारे पिता धनवान परमेश्वर है। அதான் நீதிமொழிகளை சாலமோன் சொல்ல அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, लेकिन नीति वचन में सलमोन जी ऐसा कहते हैं जो कोई वो खोजते हैं, வாக்குத்தத்தங்களை கண்டுபிடிக்கிறவர்கள், वायदा को ढूंढने वाले लोग, அவர்கள் ஜீவன் उनके अंदर जीवन है। அவங்க தான் வக்கீல். அந்த வக்கீல் வழக்கே வர மாட்டாங்க. ட்ரைனிங் எடுத்தாலும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் தாழ்மை கற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन हम सारे लोग दीनता के जीवन में अभ्यास करना ஆண்டவருடைய है। வசனத்தை அசட்டை பண்ணாங்க. परमेश्वर के वचन को वो लोग धिक्कार दिए, அதனால துர்ச்செய்தி பரப்புனாங்க. इसलिए वो उन सारे लोगों के बीच में अविश्वास की बातें बोलने लगे। யாருக்கு விரோதமாக? किसके विरुद्ध? தேவனுக்கு விரோதமாக. परमेश्वर के विरुद्ध। அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर है। அனி வந்துட்டு அன்னும் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்போ பெருமை உள்ளவர்கள் வளத்தை கொடுக்கிறார்கள். लेकिन घमंडी के लोग ऐसे कार्य करते हैं। ஏன் அவங்களுக்கு பெருமை வந்துச்சு? क्यों उन्हें घमंड आया? அவங்க செழிப்பு இருக்குது. लेकिन उन्हें बहुत से हरियाणा है, இதெல்லாம் யார் கொடுத்தா? उनको अच्छे आरोग्य है, इसलिए ये सब किसने சர்வ दिया? வல்லமையுள்ள உலக ரட்சகர் கொடுத்தார். लेकिन सर्वशक्तिमान परमेश्वर ने इस कार्य को दिया है। அவருடைய உபதேசத்தை கேட்க கேட்க उनकी वचन को सुनते सुनते அவர் உலக ரட்சகர்னு கண்டுகொள்வோம். उनकी संसार की सारी उद्धार करता பாஸ்டர் சொன்னார், யாருக்கா ஞாபகம் இருக்கா வசனம் இருப்பிடம்? நீ சொன்னதுனால நாங்க கேட்கல, आप बोले इसलिए हमें नहीं सुने,
அவருடைய உபதேசத்தை கேட்டு இவர் உலக ரட்சகர் என்று கண்டுகொண்டோம். उनकी संदेश सुनने की वजह से यही पर संसार के परमेश्वर कर அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? क्या क्या देखते हैं? யோவான் 4:45. யோहन्ना 4:45 में அப்போ அந்த அம்மா சமாரியா பெண்ணு சிறுமப்பட்டாங்க. उस समारी स्त्री बहुत दीनता होने लगी. ஏன் சிறுமப்பட்டாங்க? क्यों दीनता होने लगी? வாழ்க்கையில சமாதானம் இல்ல. जीवन में शांति नहीं था. ஒரு கணவனை கல்யாணம் முடிச்சாங்க, அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. लेकिन पति को साथ उनकी शांति समाधान नहीं है. மாமா சொன்னாங்கல்ல, அவன் எல்லாரும் ஒரு காதுல வாங்கி ரெண்டு காது இருக்கிறதுனால ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டாச்சு. அப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையும் அதுல இருக்குது, அதுல இருக்குது. எந்த வசனம் நான் தப்பா சொல்லிட்டேன்? யோவான் 4ஆம் அதிகாரம் என்னம்மா 42, அதுக்கு 45ன்னு சொல்லிட்டேன். யோவான் 4:42 பாஸ்டர் சொன்னார், அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, उस स्त्री को देखकर जैसे तू बोलते उसके कारण नहीं, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு उनके उपदेश को हम ही सुने हैं. அவர் மெய்யா கிறிஸ்துவாகி உலக ரட்சகர் என்று அறிந்து கொள்கிறோம். वो सच्चाई का परमेश्वर इस संसार का उद्धार करता है कर हम विश्वास करते हैं. எதுக்கு ஆலயத்துக்கு வரா? क्यों क्यों हमें कलीसिया में आते हैं? கேட்கிறதற்கு. उनके संदेश को सुनने के அப்ப लिए. உபதேசத்தை கேட்டு கேட்டு வசனம் அது உலக ரட்சகருக்கு உள்ளது. संदेश को सुनते सुनते ये संसार का परमेश्वर का कार्य कर அந்த कर देखते உபதேசம் हैं. நம்மை பரிசுத்தமாக்கும். उस संदेश हमें पवित्र बनाता அந்த है. உபதேசம் நம்மை செழிப்பு ஆக்கும். उस संदेश हमें हरियाली बनाता அந்த है. உபதேசம் நம்மள பழைய சிருஷ்டியை மாத்திரும். वो संदेश हमें पुरानी जीवन को बिताने के लिए बोलता है. அது புது சிருஷ்டியா மாத்திரும். परमेश्वर हमें नई सृष्टि बनाते हैं. ஹalleluya. கானான் தேசத்தை நாம சுதந்திரிப்போம். कानान देश को हमें जीतना நம்ம है. இம்மையிலே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். आने वाले दिनों में भी हमें आशीर्वादित बनना है. நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். हमारे बच्चे लोग परमेश्वर की अनुग्रह அவங்க से நரகத்துக்கு போக மாட்டாங்க. वो लोग नरक की ओर नहीं जाएंगे. சொல்லி சொல்லி செபிக்கணும். ये कार्य बोल बोल कर हमें प्रार्थना करना ஏன்னா है. தேவனால் எங்களுக்கு எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி हमारे जरिए से परमेश्वर की महिमा होना है. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் परमेश्वर की वायदा पूरा இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. यीशु मसीह के अंदर आमीन और आमीन कर कर है. அது இயேசு கிறிஸ்து இல்லாம வராது. लेकिन उधर यीशु मसीह नहीं रहेगी तो वो नहीं आता அந்த है. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு. जब यीशु मसीह हमारे अंदर रहेगा तो பாடவாஸ்த பகுதி சொல்லுது. हम जिस बात को पढ़े हैं वो बात बोलता है. யாத்ராகமம் 27:20-21 சொல்லுது. या குத்துவிளக்கு ஆ. எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்து தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயா. அது கட்டளை. लेकिन परमेश्वर ये आज्ञा देते हैं. ஆசரிப்பு கூடாரத்தில் எரிஞ்சிட்டே இருக்கணும். लेकिन उस तंबू के अंदर वो दीवट जलते ही रहना है. சாயங்காலம் முதல் விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள் யாரு? शाम से लेकर सुबह तक वो उस दीवट के अंदर उजाला बढ़ते ही रहना है. ஆரோனும் அவன் குமாரர், நானும் நீங்களும் ஆசாரியர்கள். लेकिन मैं और आप याजक लोग हैं. இருதயமாகிய ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். हमारे हृदय के अंदर यीशु मसीह हैं. அப்போ இடித்து பிழையணும், வாழ்க்கையில உபத்திரவத்தை அனுபவிக்கணும். लेकिन हमारे जीवन में जो संकट आता है उस कार्यों में मैं देखकर சும்மா என்ன வருமா? சும்மா என்ன வருமா? क्या चुपचाप ऐसी बातें आता है அது இடிச்சு பிழையணும். उसे तोड़ कर रखना है. நான் நினைப்பேன், मैं सोचती हूँ எனக்கு மட்டும் அப்படி சொல்றது இப்ப விட்டு விடறது முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். लेकिन उस कार्य को छोड़ना है कर कर मैं ऐसी अभी. என் உடன்பிறப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. लेकिन मेरे सारे लोग अच्छे हैं. நான் மட்டும் என் பிள்ளை மட்டும் கெட்டப்பட்டிருக்கோம். लेकिन हम और मेरे बच्चे ऐसी तकलीफ சொல்றது நான் விட்டுட்டேன். लेकिन इस बात को बोलने के लिए मैं छोड़ दिया. தெளிந்து என்ன வரும்? लेकिन तोड़कर जांच कर परमेश्वर क्या करते அது हैं? வெளிச்சம் கொடுக்கும். लेकिन वो उजाला देता है. அல்லேலூயா. இருளான காரியத்தை நாம் அகற்ற வேண்டும். अंधकार की हम निकालना है. உண்மையை பேச வேண்டும். सच्चाई बात करना है. மாறுபாடு அங்கவாதி இங்கவாதி இதெல்லாம் பேசக்கூடாது. இது நமக்கு சாபத்தை வரும். लेकिन दिखावट के कार्य को यही है कर कर नहीं बोलना चाहिए. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கணும்.
मैं मेरा घराना परमेश्वर को जांचना है। எல்லாரும் சேவிக்காங்க, सब लोग जांचते ஆனா हैं, அன்பு இல்ல. लेकिन प्रेम ஆனா नहीं है। வேதம் சொல்லுது, लेकिन शास्त्र உன் कहता है பிள்ளைகள் சாட்சியா இருப்பாங்க. तेरे बच्चे लोग गवाह के रूप में रहेंगे। வேதனை உண்டாக பிள்ளைகள் பெறுவதில்லை. वेदना देने वाले बच्चे लोग को तुम அந்த नहीं, வசனம் வெறுமையாய் திரும்பாது. அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது. वो वचन खाली हाथ नहीं आता நம்ம है। கவலைப்பட தேவையில்லை, लेकिन हमें दुख கண்ணீர் விட उठाना नहीं है, தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. आंसू बहाना नहीं இந்த है। வசனம் சொல்லுது, वचन कहता है ஆவியின் கனியோ आत्मिक फल, அன்பு. प्रेम। அது அன்பு எப்படி இருக்கணும் நம்ம வாசிச்சோம். वो प्रेम कैसा रहना है कर हम पढ़े हैं। அழியாத அன்புடன் विनाश ना होने அவருக்கு वाला அன்பு प्रेम, கூறுகிறவர்களுக்கு கிருபை பெருகுது. लेकिन परमेश्वर के अंदर प्रेम रखने वाले को अनुग्रह मिलता है। தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை பெருகுது. दीनता में रहने वाले लोगों को अनुग्रह मिलता है। யாக்கோபு சொல்றாரு, याकूब जी कहते அவர் हैं அதிகமான கிருபை அளிக்கிறாரே. वो बहुतायत से अनुग्रह देने वाले யாக்கோபு हैं। 3:6 சொல்லுது, याकूब में 3 और 6 में कहता है அதிகமா. நானும் நெருப்புதான் இல்லம்மா, யாக்கோபு 3:6 இது அதான். அப்ப கொஞ்சம் தேடு, அதுதானா எட்டாம் வாசி. நாவே அடக்க ஒரு மனுஷன் அது இல்லம்மா, அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. யாக்கோபுல தான் இருக்கு. தாழ்மை உள்ளவர்கள் நான் 3:6 சொல்லிட்டேன். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் வாசி. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். हम किसे पर अधीन रहना है? परमेश्वर के अधीन रहना है। ஏன்னா ஒவ்வொரு நாள் நாங்க தேவ மகிமை காண்கிறோம். लेकिन हर एक दिन परमेश्वर की महिमा को देखते எங்க हैं। வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அல்லேலூயா கூட்டத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. लेकिन माँ जी के पिताजी बोलते हैं हालेलुया बोलने वाले को मैं विश्वास नहीं என் करूंगा। பிள்ளைக்கு இது கண் இழுக்கும்போது நானும் அவங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அது மாறுது. लेकिन इस कार्य में उन्हें मिलकर प्रार्थना करते हैं तो बदलता है। பரிபூர்ண விடுதலைக்காக எனக்காக ஜெபம் பண்ணிடுங்க. संपूर्ण छुटकारा होने के लिए मुझसे आप प्रार्थना कीजिए। அல்லேலூயா. தேவன வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பிசாசுக்கு நம்ம எதிர்க்க முடியும். जब परमेश्वर के वचन को हम अधीन होते हैं तो शैतान के विरुद्ध खड़े रख सकते हैं। அவரை நம்பும்போது उन्हें विश्वास करते समय ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதத்தை தராரு. हमें परमेश्वर अब्राहम की आशीष को हमें देते हैं। அது நிபந்தனை. वो निबंधन है। நான் சர்வவல்லமை தேவன், मैं सर्वशक्तिमान परमेश्वर हूं। எனக்கு முன்பாக நடந்து கொண்டு मेरे सामने चलकर அல்லேலூயா. उत्तम से जीवन அவரால நம்ப முடியல. हमें नहीं विश्वास कर ஒரே ஒரு सकते। சாட்சி ஒரு அம்மா சொன்னாங்க, लेकिन एक गवाही உங்களுக்கு பிள்ளையே இல்ல, उन्हें பிள்ளையே இல்ல, उन्हें बच्चे ही नहीं है। வயசாயிட்டு. वो उम्र बीत गया। அப்ப அவங்க என்ன சொல்லி ஜெபிச்சாங்கன்னா, वो क्या बोलकर प्रार्थना करने लगे? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் நீங்க கொடுத்தீங்களே, अब्राहम और सारा को आपने दिए हैं। ஆசீர்வதித்தீரே, ஒரு தேசத்தை கொடுத்தீரே, आशीष कर एक देश ही उन्हें दिया என்னையும் है। ஆசீர்வதி, எனக்கு பிள்ளை தாங்க. मुझे भी आशीष कर एक संतान दीजिए। சொல்லி 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 அழகான ஆண் குழந்தை. लेकिन एक ही बार बोलने से एक अच्छी संतान परमेश्वर ने उन्हें दिया। நம்ம சந்தேகப்படாம हमें ना अविश्वास करना है, வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து वायदा को विश्वास कर அதுல ஆரோக்கியம்